ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் பேக் டு நம்ம பிரியா. இன்றைக்கு நாங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்டா, விடாமுயற்சி படத்தோட பிடிஎஸ் ஒன்று வந்திருக்கு. அதான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி பார்த்தீங்கன்னா எல்லாரும் வேற லெவல்ல ஒரு ஹைப்ல போயிட்டு இருக்குது. புக்கிங் டிக்கெட்டே வேற லெவல்ல தாண்டுது. அவன தியேட்டர்ல டிக்கெட் இல்லையா? நீங்கள் புக் பண்ணிட்டீங்க? நாங்க புக் பண்ணி ரெடியா இருக்கிறோம். நான் புக் பண்ணிட்டேன். நாங்க புக் பண்ணி ரெடியா இருக்கிறோம் பார்க்கறதுக்கு. ஓகே, நீங்களும் எத்தனை புக் பண்ணிட்டீங்க டிக்கெட் வந்து கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நேற்றைய தினம் வந்து பிடிஎஸ் வந்து விட்டிருந்தவங்க நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா ஒரு பிடிஎஸ் ஒன்று விட்டுருந்தாங்க விடாமுயற்சி படக்குழுவினால. சரி, இது எல்லாம் அந்த படங்கிட்ட வேற வேற ஹைப் கூடிக்கொண்டே போகுது. அதை விட நிறைய சீனர் பள்ளி இப்போதைக்கு போடாமல் இருந்தால் நல்லதுன்னு தான் நான் நினைக்கிறோம். இந்த படத்தில் வாய்க்கு தான் ப்ரெஸ்ஸாக இருக்கும். பாப்போம் பிடிஎஸ்ல தலையை வச்சு என்ன செய்திருக்காங்கன்னு சொல்ல, தலைன்னு சொல்லக்கூடாது, அஜித் குமார் சார் வச்சு என்ன பண்ணிருக்காங்க. இல்லாட்டி அஜித் குமார் சார் என்னென்னலாம் பண்ணிருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி ஒரு சீன் வெளியிட்டவங்க எப்போ அந்த கார் ஒன்று ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி. ஸோ இந்த பிடிஎஸ்ல என்ன மாதிரி அதை மாதிரி ஏதாச்சும் நடந்திருக்கான்னு பாக்குறதுக்கு முன்னால முக்கியமா வந்து இவங்க இவர் இருக்க முகத்திருமணி வந்து நிறைய இன்டர்வியூல சொல்றார். ஒரு தரம் எதிர்பார்ப்பட வராங்கன்னு சொல்லி கொண்டு இருக்கிறார். பாப்போம் அவர் என்ன அப்படி சொல்ற. சில நேரம் அப்படி இந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் போனது தான் படம் இன்னும் நிறைய எங்கேஜ் ஆகும் என்று இதில் சொல்கிறார். அது தெரியல. பார்ப்போம் படத்தை பிடிஎஸை பார்த்தா எங்களுக்கு ஒரு இது வேறு. தூரத்துலேருந்தே இருக்கிறாங்க. கஷ்டப்பட்டு கேமரா எல்லாம் கொண்டு அந்த எல்லோரும் 121 நாள் ஷூட் பண்ணியிருக்காங்க. நல்ல தலைன்னு சொல்லக்கூடாது. பெரிய காத்தோட புயல் இருக்கு. கோல்டு சரியான குளிர். அச்சோ, கைவிடம் போகுது. ஓ வா நல்ல ஒரு எல்லாம் சரி ஆக்சிடென்ட். அச்சோ, வீடியோ பார்க்க ஒரு இதா இருக்கு. அச்சோ the great உன்னை நம்பு. Start cameras. Action now. ஓ ஏறு படமாங்க மாஸ்டர். ஓ ஓ ஓகே. பாத்தீங்க ஜம்முதா. ஓ செம ஃபிட்டா இருக்கு. செம ஃபிட்டா இருக்கு ஆயிடுச்சா. அவ்வளோ ஐசரை வச்சு எவ்வளவுக்கு புளிஞ்சு எடுத்து எடுக்க முடியும். உண்மையாவே நான் இவ்வளோ ஆழம் பார்த்த படத்துல இதெல்லாம் முழு இவட்டையும் எடுத்திருக்காங்க வழியில். மேபி அது காட்டப்படாம இருந்திருக்கலாம், அவர் போட்டிருக்கலாம். பட் இந்த மூவில காட்டுறாங்க. காட்டேக எங்களுக்கு தெரியும். காட்டேக அந்த ஃபர்ஸ்ட் இதே ஒரு இந்த படம் மாதிரி சென்டிமெண்டா இருக்கு. அந்த விளையாக்கு அந்த பிஜிஎம் ஒன்று வேலுது. அப்புறம் அவர் விளம்பி வேலைக்கு ஒரு கொஞ்சம் அந்த விடாமுயற்சி சாங்க போட்டு நல்லா இருக்கு. பிடிஎஸ் மோட்டிவேஷனா இருக்கு. அந்த மூவியை பார்க்க எவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க. குளிர்ல காத்துல எல்லாம்
இவ்வளோ அதை விட அந்த ஐஸ் ஓடி ஓடி போறது மாதிரி ஜம்ப் பண்றது அவரே செய்யுங்க டூப் போடல. அவர் கார் ஓடுறது டூப் போட மாட்டேன்னு தெரியும். அதாவது இந்த ஸ்டன்ஸ் சுத்துறது எல்லாமே அவரே செஞ்சிருக்காரு பாத்தீங்கன்னா. ஸோ வேற லெவல்ல நிறைய இடத்துல அடிபட்டிருக்காரு கால்கள் அது எல்லாம். ஸோ வேற லெவல்ல எஃபர்ட் போட்டிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி மூவி வேற வரும். அதோட இப்ப நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு மகத்திருமணி சொன்னீங்க மாஸ் சீனே இல்லை. ஆனா பார்த்தா எல்லா சீனையும் பார்க்க கூஸ்பமா தான் இருக்குது. எல்லா சீனும் அந்த காரை வெட்டி எடுக்கிறது, மற்றது அந்த உருண்டு படப்ப நிக்கிறது, அந்த சூப்பர் ஹீரோ லேண்டிங்னு சொல்றாங்க, அதெல்லாம் மாசுல நடந்து வர அந்த கேமரா இப்படி பேன் பண்ணிக்கணும், அதெல்லாம் பார்க்க மாசினா தான் இருக்கு. தியேட்டர்ல விசில் வரக்க போகுது. அப்ப என்னத்தை வச்சு இப்படி சொன்ன தெரியல. பார்ப்போம், தியேட்டர்ல போய் பார்ப்போம். உங்களுக்கு இந்த பிடிஎஸ் எப்படி இருந்தது அந்த கமெண்ட் போடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.